வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் மிக்ஸ் வெஜ் அவியல் செய்ய போகிறோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வேண்டிய நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் கேரளா ஸ்டைல் மிக்ஸ் வெஜ் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மிக்ஸ் வெஜ் அவியல் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம 4 கிலோ வெஜிடபிள்ஸ் வேக வைக்க போகிறோம். அதுக்காக தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி சூடேறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் முதல்ல முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துக்கிறோம் 1 கிலோ. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால முதல்ல இதை சேர்த்துக்கிட்டோம். இது கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 25% வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது பீன்ஸு, கேரட்டு ரெண்டுமே ஒரு கிலோ எடுத்துருக்கோம். நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட சேர்த்துக்க போகிறது உருளைக்கிழங்க சேர்த்துக்கணும். அதையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து அதையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இது முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது நல்லா வேகணும். அது எந்த அளவுக்கு வேகணும்னா 90% வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் தான் வெஜிடபிள்ஸ் வெந்து வரட்டும். இன்னொரு பக்கம் அவியலுக்கான மசாலா ப்ரிப்ரேஷன் பார்க்கணும். அதுக்காக நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம அவியல் செய்கிறதுக்காக 3 தேங்காயை துருவி வச்சுருக்கோம். இது அந்த டப்பில் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. காரத்துக்காக பச்சை மிளகா 100 கிராம் எடுத்துக்கலாம். இது மசாலா அதிகமாக செஞ்சிட்ருக்கிறோம். அடுத்ததாக நம்ம மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கும் இந்த மசாலா தேவை. நம்ம சொல்லிட்டு இருக்கிற மெஜர்மெண்ட் அவியலுக்கான மெஜர்மெண்ட்டுங்க. இதை கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். அதில் இதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது எந்த மாதிரி அரைக்கிறன்றதை காமிக்கிறேன், அதை பாருங்கள். அப்போ நீங்களும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக அரைச்சி எடுப்பீங்க. இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பதம் வந்தாவே போதும். இது அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து அந்த மசாலா முழுசாக அரைச்சிட்டோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸும் வந்திருக்கு. கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு, வெந்துருச்சு. இப்போ மூடி திறந்ததுக்கப்புறம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. எடுத்து நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப பாருங்கள், வெஜிடபிள் சூப்பராக வந்துருச்சு. கரெக்டாக இப்போது 75% வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கணும். இப்போது ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 தேங்காய் அரைச்சா எவ்வளோ மசாலா வருமோ அந்த மசாலா மட்டும் தான் இதில் சேர்த்துக்கிறோம். மீதி இருக்கிற மசாலாவை நம்ம மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு அடுத்தடுத்து என்ன ரெசிபி செய்ய போகிறோமோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்களேனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கன் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வேண்டிய நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ரெடியாக வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இவ்வளோ தான் மசாலா இதுக்கு. இப்போது இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கோம். நீங்கள் செய்கிறப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது. கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா திக்காகி வரும். அதாவது அந்த கெட்டி பதம் வரும். அது வரைக்கும் அதை சுண்ட வைக்கலாம். இப்படியே கொதி வந்துகிட்டே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதி வர வச்சுட்டுருக்குறோம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பை போடணும். அதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு அதில் கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம் 200 ml. ஆயில் சூடேறி வந்ததும் கடுகு போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே பச்சை மிளகா ஒரு 5 1/2 பண்ணது போட்டுக்கலாங்க. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு போட்டுக்கலாம். துருவுனது ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கோம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். நல்லா வாசம் வரும். அந்த தேங்காய் எண்ணெய் செய்கிறதுனால அந்த வாசம் சூப்பராக வந்துட்டுருக்குங்க.
ஒரு பக்கம் அவியல் ரெடியாகி வந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் தாளிப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது கலர் நல்லா மாறி வரும், கொஞ்சம் ப்ரௌனாக மாறி வரும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து அதில் சேர்த்துக்கணும். இந்த தாளிப்பை கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்யணும். ஏன்னா கேரளா ஸ்டைலில் நம்ம செஞ்சிட்ருக்கிறது, அதனால் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் இதுக்கு. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து அவியலில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி தாளிப்பை அவியலில் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள் இந்த அவியல். இந்த அவியல் ரெசிபி ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக செஞ்சதுங்க. நம்மளோட கிளைண்ட்டு எப்போவுமே நம்மக்கிட்ட தான் ஆர்டர் கொடுப்பாங்க, அவங்களுக்காக செஞ்சது. இது வந்து ஒரு 120லேருந்து 150 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும் இது. அதோட மெஷர்மெண்ட் தாங்க இது. அடுத்து வர்ற ஓணம் ஃபெஸ்டிவல் ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த கேரளா ஸ்டைல் மிக்ஸ் வெஜ் அவியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.